இப்போ ஒரு ஆண் மகனுக்கு வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து சரியில்லை, அதாவது வந்து மொட்டிலிட்டியே இல்லை, அந்த ஊந்தும் தன்மை இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? அது ஏன் வருது? ஆக்சுவலாக விந்தணுக்கள் குறைபாடு நிறைய காரணங்களால் வரலாம். நம்பர் 1 வந்து பிறவியிலேயே விந்துப்பைகள் வயிற்றுக்குள்ளே உருவாகி கீழே இறங்கணும். வயிற்றுக்குள்ளே உருவாகி அது நின்று போயிடலாம் இறங்காமல். பின்னால் நம்ம அதை அறுவை சிகிச்சை செய்து இறக்கி வைப்போம், அதில் டேமேஜ் ஆகும். கொஞ்ச நாள் வயிற்றுக்குள்ளே இருந்துருச்சு, பிறக்கும்போது கீழே வந்துடணும். அப்படி இருந்தால் அதில் பிரச்சனை. இரண்டாவதாக சிறுவர்களாக இருக்கும்போது வேறு குறைபாடுகள், ஹார்மோன் குறைபாடுகள், அந்த மாதிரி பிரச்சனைகள். அடுத்து விந்துப்பைகள் தொங்கிக்கிட்டு இருக்கிறதுனால திருகப்படலாம், அல்லது கிரிக்கெட் எல்லாம் விளையாடும்போது அடிபடலாம். புட்டாலம, பொண்ணுக்கு வீங்கி போன்ற நோய்கள் வருது. அது வந்து தாடைக்கு கீழே சுரப்பிகள் தாக்கும், எச்சில் சுரப்பிகளை தாக்கும். தாக்கிட்டு விந்துப்பையை போய் தாக்குச்சுன்னா விந்தணுக்கள் உருவாகக்கூடிய செல்கள்லாம் அழிச்சிடும். இது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், புட்டாலமோ பொண்ணுக்கு வீங்கி வந்தால் வேப்பிலையை சுருகிட்டு அதாவது அப்படியே ஒரு மஞ்சள் கிஞ்சல் பூசிட்டு விட்ருவாங்க, ஒரு செயினை போட்டுட்டு விட்டுருவாங்க. அது அப்படி இல்லை. அந்த நேரம் சீரியஸாக எடுத்துகிட்டு போய் விந்துப்பைகள் தாக்காமல் இருக்க ஸ்டீராய்ட்ஸ் மருந்துகளை அவங்களுக்கு கொடுக்கணும், விந்துப்பைகளை பாதுகாக்கணும். அந்த பழக்கமே நம்ம ஊரில் இல்லை. இன்றைக்கும் விந்து அணுக்கள் குறைவாக இருக்கிறதுக்கு, ஊர்ந்து போகிற அணுக்கள் குறைவாக இருக்கிறதுக்கு மம்ஸ் ஆர்கைட்டிஸ்னு ஆங்கிலத்தில் பேர். இந்த மம்ஸ் என்ற புட்டாலமோ ஒரு முக்கியமான காரணம். அது இப்போ எம்எம்ஆர் வேக்சின் போடுறாங்க, மீசில்ஸ், மம்ஸ், ருபல்லா. அந்த வேக்சினில் ஓரளவுக்கு குறையுது, இருந்தாலும் வரலாம்.